சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மகளிருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ், வைகோ, அன்புமணி, பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிங்க் ஆட்டோ திட்டம் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குஜராத் மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி, இன்றைய தினம் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு பணியில் பெண் காவலர்கள் மட்டுமே ஈடுபட உள்ளதாக தகவல். சென்னை ராயப்பேட்டையில் தாவேக சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி. குல்லா அணிந்து வந்து இஸ்லாமியர்களுடன் அமர்ந்து நோன்பு துறந்து தொழுகையில் ஈடுபட்ட தாவேக தலைவர் விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே என கூறி உரையை தொடங்கிய தாவேக தலைவர் விஜய் மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவத்தை போற்றும் எனவும் பேச்சு. மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ராயப்பேட்டை OMCA அரங்கில் நடைபெற்ற தாவேகா இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் விஜயை காண குவிந்த ரசிகர்களால் கூட்ட நெரிசல். தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் அரங்கில் இருந்த கண்ணாடி கதவு நொறுங்கியதால் பரபரப்பு. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக 1 கோடி கையெழுத்து வேண்டுமெனில் வீடு வீடாக சென்று வாங்குங்கள். பள்ளி வாயில்களில் நின்று மாணவர்களிடம் பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து பெறுவது ஏன் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி. பள்ளி வாயிலில் நின்று மாணவர்களிடம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. வீட்டுல இருந்து கிளம்பி போற பிள்ளைங்கள கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றது, பிஸ்கட் தரேன் கையெழுத்து போடுன்னு சொல்றது, வாடா கையெழுத்து போட்டு போடா அப்படின்னு என்னது மிரட்டுற தோணி எங்க பிள்ளைங்கள. உனக்கு உள்ளபடியே உனக்கு உள்ளார்ந்து நீ அப்படி வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா வீடு வீடா போனீங்க, வாங்கணும்னு நினைச்சேன் வீடு வீடா போனீங்க. நீ உன்னோட சோம்பேறி தினத்துக்கு எங்கேயாச்சும் நின்றுக்கிட்டு அதை படம் எடுத்து போட்டு இதே வேலை அது படம். பாஜக மிஸ்கால் இயக்கம் நடத்தினாலும் கையெழுத்து இயக்கம் நடத்தினாலும் தமிழகத்தில் மக்கள் ஆதரவு இருக்காது. காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. இசைஞானி இளையராஜாவின் மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனி இசை நிகழ்ச்சி லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கத்தில் இன்று நடைபெறுகிறது. டான்செட் மற்றும் சீட்டா நுழைவுத் தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியீடு. ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 4வது வழித்தடத்தில் நாளை அதிவேக ரயில் சோதனை ஓட்டம். ரயில் பாதையை அவசியமின்றி யாரும் கடக்க வேண்டாம் என ரயில்வே துறை அறிவுரை. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 10 வயது சிறுமிக்கு தின்பண்டம் கொடுத்து ஏமாற்றி பாலியல் தொல்லை. இளைஞர்கள் இருவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 13 வயது பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை. படிப்பதில் சிரமம் ஏற்பட்டதால் மன உளைச்சலில் விபரீத முடிவு. திண்டுக்கல் அடுத்த சந்தை ரோடு மாநகராட்சி பள்ளியில் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்து 7 மாணவர்கள் காயம். பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட ஒரே மாதத்தில் நேர்ந்த சம்பவத்தால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சலசலப்பு. முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 19 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் பதறானதால் சோகம். தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை. 17 ஏக்கர் தாண்டி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. மொத்தம் 18 ஏக்கரு. அதில் ஒரு 2 ஏக்கர் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராக இருந்தது. நேற்று ஏக்கர் சுத்தமாக எல்லாம் வெறும் பதறாவே இருக்குங்க. என்னன்னு தெரியல, வெறும் பதறாவே இருக்கு. நெல் பார்த்த நல்லா சிகப்பாக எல்லாவே இருந்தது. அறுத்து பார்த்தாக்க வெறும் பதறாவே இருக்கு, கற்காக இருக்கு. ஒரே பாத்திரம் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே விவசாயம் பண்ண முடியும். சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோவில் தெப்பக்குளத்தில் மீன்கள் இறந்து மிதந்ததால் பரபரப்பு. காரணம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட பிளாக் காலர் ஸ்டெர்லிங் என்ற அரிய வகை பறவை. 6 பறவைகளும் மூச்சு திணறி உயிரிழந்ததால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சரபேஸ்வரர் யாக பூஜை. பூஜையில் பங்கேற்று மந்திரங்கள் ஓதி வழிபாடு செய்த ஜப்பானியர்கள். திருச்செந்தூர் அருகே பெரிய தாழை கடலில் மிதந்த இலங்கை படகால் பரபரப்பு. சட்டவிரோதமாக இந்திய எல்லைக்குள் நுழைய பயன்படுத்தப்பட்டதா அல்லது வழி தவறி வந்த மீனவர்களின் படகா என போலீசார் விசாரணை. குஜராத்தில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடி. வாய் மற்றும் கால்களை கொண்டு வரைந்த ஓவியத்தை பிரதமரிடம் காண்பித்து கையெழுத்து வாங்கிய மாற்றுத்திறனாளி ஓவியர். கர்நாடக மாநில அரசின் பட்ஜெட் வளர்ச்சிக்கு எதிரான பட்ஜெட் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை விமர்சனம். அரசியலமைப்பின் உணர்வுக்கு எதிரான பட்ஜெட் என பாஜக தலைவர் CT ரவி குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலம் பாக்டோக்ரா விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விமானத்திற்கு உள்ளான இந்திய விமானப்படையின் AN-32 விமானம். யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தகவல். மேற்கு வங்கம் ஹவுராவின் பாங்க்ரா பகுதியில் உள்ள துணி மார்க்கெட்டில் பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 5 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீவிரம்.
வடக்கு அயர்லாந்துடன் உறவை மேம்படுத்தும் விதமாக பெல்பாஸ்டில் இந்திய துணை தூதரகம் திறப்பு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். இந்த ஆண்டுக்கான FIFA கிளப் உலகக்கோப்பை போட்டிக்கான கோப்பையை அறிமுகம் செய்து வைத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2026ஆம் ஆண்டு FIFA உலகக்கோப்பையை அமெரிக்கா நடத்துவதற்கான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டார். நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கான $400 பில்லியன் ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நிர்வாகம் அறிவிப்பு. யூத மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதை பல்கலைக்கழக நிர்வாகம் தடுக்க தவறியதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து நடவடிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் நாளை மோதல். இந்திய அணி கோப்பையை கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தயாரிப்பில் வைபவ் நடிக்கும் பெருசு திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பரத் நடிப்பில் உருவாகியுள்ள காளிதாஸ் 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று வெளியீடு. மாலை 5 மணிக்கு நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட இருப்பதாக படக்குழு அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.